வில்லன் படம் வந்து 2019ல் மிகுந்த பெரிய போட்டிக்கு இடையில் இந்த படத்தை நான் வாங்கினேன். இங்கே இண்டஸ்ட்ரியில் இருக்கிற எல்லா டைரக்டர்ஸ், அதாவது முக்கியமான டைரக்டர்ஸ், ஆர்டிஸ்ட், ப்ரொடியூசர்ஸ் எல்லாமே இந்த படத்தை வாங்கணும்னு ரொம்ப முயற்சி பண்ணாங்க. எனக்கு இந்த படம் ஏன் பண்ணணும்னு தோணுச்சுன்னா, அது ஒரு பேஸ்டான பியானோ ஆர்டிஸ்ட். பிரசாந்த் சின்ன வயசுலேருந்தே பியானோ ப்ராக்டிஸ் பண்ணவர். அது இல்லாமல் ட்ரினிட்டி காலேஜ் ஆஃப் மியூசிக் லண்டனில் 4th கிரேட் பாஸ் பண்ணவர். அதனால் அவருக்கு ஆப்டாக இருக்கும்னு நினச்சி இந்த படத்தை வாங்கினேன். நிறைய போட்டிகள். படத்தை வாங்கின பிற்பாடு 2 வருஷம் கொரோனா வந்தது. கொரோனாவில் சில இடர்பாடுகள் வந்தது. அதே மீறி நான் டைரக்ட் பண்ண ஆரம்பித்தேன். அதுக்கு ஒவ்வொரு கேரக்டருக்குமே ஆப்டான ஆர்டிஸ்ட் செலக்ட் பண்ணுன்றதில் தீவிரமாக இருந்தோம். குறிப்பாக இதில் வந்து ஒரு டாக்டர் கேரக்டர், அது வந்து வேறு யாரும் என்னால் திங்க் பண்ண முடியல. டைரக்டர் ஆக்டர் KS ரவிக்குமார் அவர்களை தேர்வு செய்தோம். அவரும் பார்த்த உடனே ஒத்துக்கிட்டார், வந்து பண்ணார். இந்த படத்தில் அவருடைய பங்கு, மிகப்பெரிய பங்கு, படத்தை வேறு லெவலுக்கு கொண்டு போகிற லெவலுக்கு அவருடைய பர்ஃபார்மன்ஸ். அதே மாதிரி இதில் வந்து பிரியானந்த் ரொம்ப ஒரு பியூட்டிஃபுல் கேர்ள். இந்த படத்தில் ரொம்ப அழகாக காமிச்சிருக்கோம். நீங்கள் பார்த்துருப்பீங்க, லண்டனில் அது நடந்து போகிற ஸ்டைலு, அது லுக்கு எல்லாமே ரொம்ப அழகாக இருக்கும். அப்புறம் சிம்ரன் ஒரு கேரக்டர், அது கொஞ்சம் நெகட்டிவ் கேரக்டர், ஆனாலும் அதை வந்து பயங்கரமாக பர்ஃபார்ம் பண்ணியிருக்கு. அதுக்கு இந்த படத்தில் பல அவார்ட்ஸ் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அடுத்தது வனிதா விஜயகுமார். வனிதா விஜயகுமாருக்கு ஒரு நல்ல தீனி போடுற மாதிரி, நடிப்புக்கு தீனி போடுற மாதிரி ஒரு கேரக்டர், அதுவும் வந்து கலக்கிட்டு போயிடுச்சு. பின்னாடி சொல்லப்போனால் நம்ம ஒரு பழைய ஆக்டர் கேரக்டர், அதுக்கு வந்து கார்த்திக் முத்துராமன் அலைகழுவதில் கூட நடித்த காலத்துலேருந்து நல்ல நட்பு. அதனால் அவரும் இந்த படத்தில் நடிக்க ஒத்துக்கிட்டு வந்தார். காலையில் 8 மணிக்கெல்லாம் வந்துடுவார் லொக்கேஷனுக்கு. எல்லாருக்கும் ஆச்சரியமாக இருக்கும். அவருடைய கொடுத்த ஒத்துழைப்பு மிகப்பெரிய பங்களிப்பு. அவர் பழைய அந்த காலத்தில் நடித்த, ஆரம்ப காலத்தில் நடித்த கார்த்திகை இந்த படத்தில் பார்க்கலாம். அதே மாதிரி இவங்க சின்ன சின்ன கேரக்டர்ஸ் கூட நாங்கள் வந்து பெரிய ஆர்டிஸ்ட் போட்டோம். இப்போ ஆதேஷ் பாலா பார்த்தீங்கன்னா, அவர் வந்து ஹீரோவாக நடிக்கிறார். இருந்தாலும் நான் கூட்டத்துக்காக வந்து இந்த படத்தில் நடித்தார். மோகன் வைத்தியா, பூவையார், செம்மலர்னு ஒரு கேரக்டர். பூவையார் அந்த படத்தில் கலக்கியிருப்பான். அப்புறம் சமுத்திரகனி, அவர் ரொம்ப பிஸியஸ்ட் ஆர்டிஸ்ட், இருந்தாலும் நான் கேட்டதுக்காக வந்து இந்த படத்தில் பண்ணார். எங்களுக்கு நிறைய டேட்ஸ் ஒதுக்கி கொடுத்து பண்ணார். யோகி பாபு, அவர் வந்து இப்போது டே கணக்கில் விட்டு அவர் கணக்கில் ஒர்க் பண்ணுற ஒரு ஆர்டிஸ்ட். அவருடைய ஒத்துழைப்பும் மிகப்பெரிய ஒத்துழைப்பு. இந்த படத்தில் பிரமாதமாக பண்ணியிருக்காரு. அவருடைய சிஸ்டராக ஊர்வசி என் கூட வந்து 2 படம் ஹீரோயினாக பண்ணுச்சு. பிரசாந்த் கூட மன்னமான் நான் தயாரித்த படத்தில் நடித்தது. இந்த படத்தில் அதனுடைய அந்த ஒரிஜினல் ஹிந்தியில் இருந்த கேரக்டருக்கு பதிலாக இந்த கேரக்டர் பண்ணியிருக்கு. ஆனால் இதனுடைய ஆக்டிங் வந்து ஒரு ஃபென்டாஸ்டிக் பர்ஃபார்மன்ஸ். அவங்க காம்பினேஷன் ஹீரோ கூட, ரவிக்குமார் சார் கூட, யோகி பாபு கூட, சமுத்திரகனி கூடலாம் எக்ஸ்ட்ராடினரி பர்ஃபார்மன்ஸ். இதில் வந்து ரவி யாதவ் கேமரா, அவர் ஏற்கனவே பிரசாந்த் கூட 2 படம் ஒர்க் பண்ணியிருக்கார். செம்பருத்தி, அப்புறம் காதல் கவிதை. லண்டனில் செட்டில் ஆகிட்டார். இருந்தாலும் நாங்கள் இந்த படத்தில் ஒரு ஸ்பெஷல் கேமரா வேணுங்கிறதுனால அவரை வச்சு இந்த படத்தில் பண்ணுறதுக்காக பாம்பேலேருந்து வர வச்சோம். அவரை வந்து எங்களுக்காக கூட இருந்து இந்த படத்தை ஒர்க் பண்ணார். அப்புறம் செந்தில் ராகவன் ஆர்ட் டைரக்டர். அதே மாதிரி லக்ஷ்மி நாராயணன் சவுண்டு. இப்படி பல கை தேர்ந்த, அதாவது ஒரு எக்ஸ்பர்ட்ஸை வச்சு இந்த படத்தை பண்ணியிருக்கேன். அது வந்து ரொம்ப நல்லா வந்திருக்கு. சந்தோஷ் நாராயணன் மியூசிக் இருக்குது. இதில் வந்து இதில் வந்து நிறைய விஷயங்கள் நாங்கள் வந்து இந்தியில் இல்லாத விஷயத்த வித்தியாசமாக பண்ண வச்சுருக்கோம். இந்த படம் வந்து பார்க்கும்போது ரொம்ப என்கரேஜிங்காக இருக்கும். இதனுடைய எண்டு வந்து ஒரு டிபேட்டபிள் கிளைமேக்ஸ். இந்த டிபேட்டபிள் கிளைமேக்ஸை நம்ம வந்து எப்படி, இது என்ன நடந்தது, இது இப்படி இருக்குமா அப்படி இருக்குமான்னு யோசனை பண்ணுறவங்க 2வது முறை பார்க்குற மாதிரியான ஒரு படம். இந்தியில் பார்த்தவங்களுக்கு இது வந்து
அதுக்கும் இதுக்கும் எந்த சம்மந்தம் இருக்காது. கதையில் எந்த மாற்றமும் இல்லைனாலும் நாங்கள் நிறைய விஷயங்கள் இதில் வந்து ஹைலைட் பண்ணியிருக்கோம். இது பிரசாந்துக்கு 50வது படம்ங்கிறதுனால ஸ்பெஷலாக இதில் வந்து நிறைய விஷயங்கள் பண்ணியிருக்கோம். இதை வந்து ஆகஸ்ட் மாதம் ரிலீஸ் பண்ணுறதுக்கு நாங்கள் அறிவிச்சிருந்தோம். அதே மாதிரி ஆகஸ்ட் ரிலீஸ் ஆகும். நீங்கள் அனைவரும் வந்து எங்களோடு இருந்து இந்த நேரத்தை செலவழித்ததுக்காக நன்றி தெரிவிச்சுக்கிறேன். இங்கே என்னை அழைப்பேற்று வந்திருக்கும் என்னுடைய சக நடிகர்கள், டெக்னீஷியன்ஸ் எல்லாருக்குமே என்னுடைய நன்றி தெரிவிச்சுக்கிறேன். தேங்க்யூ வெரி மச். இவ்வளோ பெரிய ஜாம்பவான்கள் முன்னாடி பேசுகிறதுக்கு ரொம்ப ரொம்ப பயமாக இருக்குது. என்ன பேசுகிறதுனே தெரியல. ஸோ அதனால் நான் ஃபஸ்ட்டு சாங்கில் இருந்து ஆரம்பிக்கிறேன். அதாவது என்னுடைய சார் நடித்த படம், அதாவது பிரசாந்த் சார் நடித்த படம் வந்து சலோமியா சாங். அந்த சாங் உங்களுக்காக நான் பாடுறேன். சல்லோமியா சல்லோமியா சுண்ட கஞ்சி சோறுடா, சுதும்ப கருவாடுடா, வாழ மீன் காலுடா, வர ஸ்டைல பாருடா. சல்லோமியா சல்லோமியா. தேங்க்யூ, ரொம்ப நன்றி. இங்கே நான் அழைத்த எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. முக்கியமாக தியாகராஜா சாருக்கு. ஸோ இவ்வளோ பெரிய ஜாம்பவான்களுக்கு இவர் இருக்கிற இடத்துல எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்தது தியாகராஜா சார் தான். ஸோ அவருக்கு வந்து ரொம்ப 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 நன்றி. இதுக்கப்புறம் நான் என்ன பேசுகிறதுன்னு தெரியல. ரொம்ப பயமாக இருக்குது, ரொம்ப பதட்டமாக இருக்குது. ஸோ தேங்க்யூ ஸோ மச் சார். ரொம்ப சந்தோஷமான ஒரு நிகழ்வு. எனக்கு வந்து தியாகராஜன் சாரை வந்து பல வருஷம், அதாவது நான் காலேஜ் டேஸில் இருந்து பார்த்துட்ருக்கேன். அதுக்கப்புறம் நான் ஒரு எக்ஸ்போர்ட்டர் ஆனேன். அதுக்கப்புறம் அவர் ஒரு எக்ஸ்போர்ட்டர் அப்படின்றது தெரிஞ்சு எனக்கு அவர் மேலே ஒரு ஈடுபாடு இருந்தது. அதுக்கப்புறம் நிறைய முறைகள் வந்து அவருடைய படங்களை நான் பார்த்துருக்கேன், நடித்து அப்புறம் தயாரித்து. அது மாதிரி என்னுடைய படங்கள்லாம் அவர் பார்த்துருப்பார். அப்படி தான் பழக்கம் இருந்தது தவிர நேரடி பழக்கம்லாம் ஏதாவது ஃபங்க்ஷனில் பார்த்தா ஹலோ ஹாய் அப்படின்றது தான் இருந்தது. பட் இந்த படத்தில் வந்து என்னை கூப்பிட்டோன்னா சரி சார் அந்த படம் பார்க்கலாமான்னா, நான் அதுக்கப்புறமா அப்புறம் தான் பார்த்தேன் அந்த படம், என்னை ஃபிக்ஸ் பண்ணதுக்கப்புறம். ரொம்ப பிரமாதமான படம். அது ரொம்ப சாதாரணமாக எடுத்தாவே அந்த படம் ஒரு ஹிட் ஆகக்கூடிய ஒரு படம். ஆனால் மெனக்கட்டு வந்து அந்த படத்துக்காக உழைத்த உழைப்பு, செய்த செலவு, ஆர்டிஸ்ட்டு, கொஞ்சம் வெயிட் பண்ணுப்பா, கூப்பிட்றேன். நிறைய, அதாவது எதுலேயுமே காம்ப்ரமைஸ் ஆகாமல் எந்த சின்ன சின்ன ரோலுக்கு கூட நல்ல பெரிய ஆர்டிஸ்ட்டு, டெக்னீஷியன்ஸ் எல்லாம், ரவி யாதவ் சாரெல்லாம் வந்து பாம்பேலேருந்து வர வச்சு ஒவ்வொரு ஷாட்டும் அப்படியே லட்டு மாதிரி இருந்தது அவருடைய ஷாட்ஸ் எல்லாம். அங்கே மானிட்டரில் பார்க்கும்போது, மானிட்டர் கூட நாங்கள்லாம் வந்து முதல்லலாம் நாங்கள் மானிட்டரே பார்த்தது கிடையாது. அதுக்கப்புறமா வந்து இப்போ மானிட்டர் இந்த சைஸ் இருக்குன்னா அவர் இவ்வளோ பெரிய சைஸு மானிட்டர். அந்த தியாகராஜன் சார் அவர் உட்காந்து ஒரு பாஸ் மாதிரி எப்பா அந்த மானிட்டரில் பார்க்கும்போது ஷார்ட்ஸை பற்றி தெரிஞ்சுது ஃபுல்லாக அவருடைய இன்வால்மெண்ட்டு. ஸோ நடித்த நடிகர்கள் நடிகைகள் எல்லாருக்குமே வந்து என்னுடைய மனப்பூர்வமான வாழ்த்துக்கள். பிரசாந்துக்கு வந்து இது 50வது படம்ன்றது எனக்கு இங்கே வந்ததுக்கப்புறம் தான் தெரியும். 100ஐ தொட வேண்டும் பிரசாந்த். கண்டிப்பாக அவர் தொடுவார். என்னன்னா அவர் பார்க்குறதுக்கு கொஞ்சம் ஹைட்டு வெயிட்டுமா இருந்தாலும் குழந்த மனசு. அதாவது அந்த பிரசாந்த் கோல்டன் டவர்னா, கோல்டன் டவரா, கோல்டு டவர், அந்த டவர் பக்கத்தில் நின்று நிற்க வச்சா அப்போ கூட அது நம்மளுது அப்படின்ற ஒரு இது வந்து ஒரு பர்சன்ட் கூட அவர்கிட்ட இருக்காது. அப்படி ஒரு சிம்பிளான ஒரு ஆர்டிஸ்ட்டு. நாங்கள் இந்த படம் நடிக்கிறதுக்கு முன்னாடியே நான் வந்து நிறைய ஃபங்க்ஷன்ஸில் வந்து நாங்கள் பார்த்துப்போம். ரொம்ப க்ளோஸாக அவர் பழகுவார் எல்லோரையும். அது வந்து நம்ம எல்லாம் ஒன்றா வந்த பீரியட் ஆக்சுவலாக. நீங்கள் 90s, பட் நீங்கள் 94 என்னமோ இல்லை, 90sலே.
ஆமாம், நான் வந்து புரியாத புதிர் பண்ணும்போது அவர் பக்கத்து காம்பவுண்டு தான் அந்த இது அன்பாலய பிரபாகர் சார். நான் இங்கே 4 படம் பண்ணிவிட்டு அன்பாலய பிரபாகர் சாருக்கு 5வது படம் பண்ணுறேன், பொண்டாட்டி ராஜ்யம்னு. ஸோ அதுக்குள்ளே அவர் பெரிய ஸ்டார் ஆகிட்டார். அவர்கிட்ட டேட்ஸ் இல்லை, யார் அதே அன்பாலய பிரபாகர் சாருக்கு. ஸோ அதே மாதிரி இந்த ஃபங்க்ஷன்ஸுக்கெல்லாம் இந்த ஃபாரின்கெல்லாம் போகும்போது யார் ஆர்டிஸ்ட் இருக்காங்களோ இல்லையோ முதல்ல பிரசாந்தை கூப்பிடுவாங்க. ஏன்னா அப்படி ஒரு வாட்டி பார்த்தாருன்னா அது அப்படியே ஆடுவார். அந்த மாதிரி ஒரு ஒரு டேலண்டட். அதுக்கு வந்து உறுதுணையாக இருந்தது வந்து மோகன் சார், மோகன் வைத்தியா சாராக கூட இருக்கலாம். ஏன்னா அவர் சின்ன வயசுலேருந்து ஆமாம் ஆமான்னு சொல்லப்பா, சந்தோஷப்பட்டோம். எல்லாரையும் சந்தோஷப்படுத்தினா தான் ஒரு படம் நல்லா இருக்கும். ஆமாம், அவரோட ஸ்டூடெண்ட்டை பாருங்கள். ஸோ இந்த படத்தை இன்னும் எனக்கு ஃபுல்லாக காமிக்கல, டப்பிங்கில் தான் நான் பார்த்தேன். பட் அங்கே எடுக்கும் போதெல்லாம் பார்த்தேன். சிம்ரன் அண்ட் யோகி பாபு, ஊர்வசி மேடம், அது ஒரு ராட்சசி. ஊர்வசின்னு பேருக்கு பதில் ராட்சசின்னு வச்சுருக்கலாம், அந்த மாதிரி ஒரு ஆர்டிஸ்ட்டு. பட் வனிதா இவங்க ஹீரோயினோடலாம் எனக்கு காம்பினேஷன் இல்லை. பட் இருந்தாலும் வந்து அந்த ஹிந்தி படம் பார்த்ததுனால அதை நான் ரொம்ப எதிர்பார்க்குறேன். சீக்கிரம் எனக்கு படம் காமிங்க சார், பார்க்கணுன்னு ரொம்ப ஆர்வமாக இருக்குது. ஏன்னா அது கண்டிப்பாக பிரம்மாண்டமாகவும் இருக்கும், நல்லாவும் இருக்கும். ஒரு அருமையான படம். யாருமே வந்து அந்த படத்தை பார்த்துட்டு டக்குன்னு வீட்டுக்கு போனோன்னா மறந்துடும்ன்ற மாதிரி இல்லாமல் ஒரு மைண்டில் இருக்கக்கூடிய ஒரு படம். அப்படி தான் இருந்தது அந்த ஹிந்தி படமாக. ஸோ இதுவும் அப்படியே இருக்கணும்ன்ட்டு நினைக்கிறேன். அந்த மாதிரி இருக்கணும், பெரிய பெரிய வெற்றி அடையணும். இந்த சாங் ரொம்ப சூப்பராக இருக்குது சார். ஒரு வாட்டி கேட்கும் போதே வந்து மைண்டில் வந்து நிற்குது. சந்தோஷ் அவருடைய பாடல் வந்து அனிருத் பாடியிருக்காரு, ரொம்ப நல்லா இருக்குது. பாடல்கள் மட்டும் இல்லை, படமும் மிகப்பெரிய வெற்றி அடைய எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்தித்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அந்தகன் பிரசாந்த் சாருக்கும் எனக்கும் நிறைய தொடர்பு இருக்குது. நீங்கள் நிறைய படத்தில் மஜ்னுவாக இருக்கட்டும், தமிழாக இருக்கட்டும், பார்த்தேன் ரசித்தனாக இருக்கட்டும், ஜெய்யா இருக்கட்டும், இந்த மாதிரி ஏகப்பட்ட படங்கள் அவருக்கு எனக்கும் ஒரு காம்பினேஷன் போயிட்டே இருக்கும். அது அமைஞ்சிருக்கு, எதார்க்கமாக அமைஞ்சதான் இல்லை மக்களாக டைரக்டரால் அமைஞ்சதான்னு தெரியல. அவ்வளோ பிரமாதமாக அமைஞ்சிருக்கும் ஒவ்வொரு கேரக்டராக இருக்கட்டும். எனக்கு ரொம்ப சந்தோஷம். தியாகராஜன் அண்ணா எல்லாரும் அண்ணா அண்ணான்னு சொல்கிறாங்க, எதுக்கு இவ்வளோ அண்ணா அண்ணான்னு நாங்கள் சாருங்கன்னு உச்சரிக்காமல் அண்ணான்றாங்கன்னா, அந்த அளவுக்கு ஒரு உரிமையான ஒரு மனிதர். யாராக இருந்தாலும் அப்படி பக்கத்தில் பழகினா அப்படி இருக்கும் இல்லை, ஒரு அண்ணங்கிட்ட உண்மையிலே பழகினா அப்படி இருக்கும், அது மாதிரி இருக்கும். எது வந்தாலும் உரிமையாக சொல்லுவார். அவர்கிட்ட ஒரு பிடிச்ச விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, எவ்வளோ பெரிய படமாக வந்தாலும் ஒரு சாதாரணமாக ஒரு அலப்பறை இல்லாமல் சிம்பிளாக எடுத்துகிட்டு பெரிய அளவில் பிரம்மாண்டமாக திரையில் காமிச்சிடுவார். அதான் அவரோட பியூட்டியே. அதுதான் சொல்லுவேன். நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன், பாகுபலின்னு ஒரு படம், பிரமாதமான ஒரு படம், எல்லாரும் பேசிட்டு இருந்தாங்க. பொன்னர் சங்கர்னு ஒரு படத்தை ரொம்ப சிம்பிளாக, அவ்வளோ பெரிய படத்தை அசால்ட்டாக, ரொம்ப சிம்பிளாக, அது மெட்ராஸ் பாஸ் நான் ரொம்ப அசால்ட்டாக முடிச்சு அதை பெரிய அளவுக்கு பேச வச்சார். அப்படியாப்பட்ட படங்களை எடுத்தும்போது இந்த படங்கள்லாம் அவருக்கு சாதாரண விஷயம். அதுவும் ரீமேக்லாம் அவருக்கு அல்வா சாப்பிட்ற மாதிரி அனாவசியமாக அடிச்சிடும். அதையே என்ன பெட்டர்மெண்ட்டில் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு இந்த படத்தை பண்ணியிருப்பாரு, எந்த டவுட்டும் கிடையாது. சரி, அதான் அவர் பண்ணுற படத்தில் ஏதோ ஒரு என்ன பெசன்ட் ரவி எங்கே இருக்கு அப்படின்னு தான் எல்லாரையும் கூப்பிட்ற மாதிரி தான் இந்த உரிமை இருக்குது பார்த்தீங்களா. இப்போ ரவி என்ன டேட்டு அப்படிலாம் இல்லை, ரவி எங்கே இருக்க, நாளைக்கு ஷூட்டிங்னா யாராக இருந்தாலும் வந்துடுவாங்க. அது எப்படின்னாக்கா ஒரு அண்ணன் வீட்டில் கூப்பிட்டு ஏய் எங்கடா இருக்க வாடா அப்படின்னாக்கா நம்ம போய் நிற்போம்ல, அது மாதிரி தான் இருக்கும். அதனால தான் இவர் சொல்லும்போது, நம்ம டான்ஸ் மாஸ்டர் சொல்லும்போது அந்த உரிமை இருந்தில்ல, அந்த உரிமை தான். அதனால தான் அண்ணா அண்ணா ஆசையாக நம்ம கூப்பிடுறோம். அவ்வளோ உரிமை கூப்பிடுவார். அதே சமயத்தில் அந்த கேரக்டர் வந்து தெளிவாக அந்த ஒரு படத்துக்கு ஒரு இம்பார்ட்டன்ட் ஏதோ சொல்லி கூப்பிட்டோம் சான்ஸ் கொடுக்கணும் அப்படிலாம் இருக்காது, இம்பார்ட்டன்ஸ் இருக்கும். அது எனக்கு ரொம்ப ஒரு சந்தோஷமான விஷயம் அண்ணா கிட்ட. அவருக்கு இன்னொரு சந்தோஷமான விஷயம், ரீசெண்டாக ஒரு கிளிப்பிங்ஸ் பார்த்தேன். அவர் வந்து இந்த முனூர்தீன் கிட்ட பெசன்ட் நகரில் இருக்க முனூர்தீன் பாய் கிட்ட தான் பாக்ஸிங் கற்றுக்கிட்டேன்னு சொன்னார். அவரோட குருநாதரும் எனக்கு நிறைய குருநாதர் இருக்காங்க, அதனால அவரும் எனக்கு பாக்ஸிங் கற்றுக் கொடுக்குறாரு. இந்த நேரத்தில் கற்றுக் கொடுத்தாருங்கிற இந்த நேரத்தில் நான் தெரிவிச்சுக்கிறேன் அண்ணன் கிட்ட. ரொம்ப சந்தோஷம். ஏன்னா இன்றைக்கி சொல்லுவார், அந்த அவங்களோட பசங்களெல்லாம் விட்டு கொடுக்க மாட்டார். இன்றைக்கும் அந்த பாக்ஸிங்காக இருக்கட்டும், அதை பிரசாந்தை பொறுத்த வரைக்கும், பிரசாந்த் ஜி பொறுத்த வரைக்கும் நீங்கள் பாக்ஸிங்காக இருக்கட்டும், சிலம்பமாக இருக்கட்டும், அதான் சினிமாவுக்கு தேரி சும்மா ஏதோ சினிமாவுக்கு வந்து அவர் ஜாயின் பண்ணவர் கிடையாது. நீங்கள் எந்த கலையை கேட்டாலும் அதை செஞ்சிருப்பார். பாக்ஸிங்காக இருக்கட்டும், டான்ஸாக இருக்கட்டும், ஒரு என்ன மாதிரி ஒரு விஷயங்களாக இருந்தாலும் கற்றுக்கிட்டு தான் உள்ளே வந்தார். அதனால் சினிமா விட்டு எப்போவுமே பிரசாந்த் போக மாட்டார். நடுவில் கொஞ்ச நாள் படம் இல்லைன்னு என்னென்னவோ பேசிகிட்டு இருந்தாங்க. ஆனால் பிரசாந்த் லவ் சினிமா அவருடைய ரத்தத்தில், நரம்பில் தான் சொல்லுவாங்கல்ல, சதையில், எல்லாத்துலேயுமே சினிமா இருக்குது. அவங்க ஃபேமிலி அப்பாவுக்காகவும் சரி பிரசாந்துக்கும் சரி. அதனால் இந்த படம்
வேற லெவலில் பேசக்கூடிய ஒரு படமாக இருக்கும். இந்த படத்தோடு நிற்காது. 50வது படம் பெரிய சந்தோஷம் இந்த நேரம், நானும் தெரிஞ்சு வச்சுக்கிறேன் இந்த நேரத்தில். இந்த படத்தோடு நிற்காது, பெரிய பெரிய படங்கள் கொடுத்துக்கிட்டே இருப்பார் கடைசி எண்டு வரைக்கும். அந்த படத்தில் எனக்கு அந்த சந்தேகம் இல்லவே இல்லை. ஏன்னா அண்ணன் தூண் மாதிரி அண்ணன் கூட இருந்துகிட்டே இருப்பார், சாதிப்பார். இந்த படம் வெற்றி பெறும். இதே வெற்றி விழாவில் கலந்துக்கிட்டு உங்ககிட்ட பேசுவேன். நன்றி. தேங்க்யூ வெரி மச். எல்லாருக்கும் வணக்கம். யூஸ்வலாக நான் சிம்பிளாக பேசிடுவேன். இங்கே வந்து பேசுகிறதுக்கு there's so much because today is a very emotional day for me. அந்தகன் is just not one film. ஒரு படம் நான் நடிக்கிற என்னோட கெரியரில் ஒரு படம் கிடையாது. It is more an emotion. It's part of my career in a very very அதாவது இந்த படத்தில் எனக்கு ஒரு சூப்பர் கேரக்டர் கிடச்சிருக்கு, அந்த பர்ஃபார்மன்ஸ்னால எனக்கு படம் வரப்போகுது, அந்த எமோஷன் நான் சொல்லலை. இட்ஸ் மை ஃபேமிலி. ஐ ஏர்ன்ட் த கிரேட்டஸ்ட் ரிலேஷன்ஷிப் இன் மை லைஃப், மை காட் ஃபாதர், ஐ வுட் சே தியாகராஜன் அங்கிள். ஐ லவ் ஹிம் ஸோ மச். ஐ லவ் ஹிம் ஸோ மச். அண்ட் பிரசாந்த், ஐ நெவர் நியூ தட். ஏன்னா நான் சின்ன வயசில் வந்து நம்ம அந்த 90s வந்து ஸ்கூல் படிச்சுட்டு அந்த ஸ்கூல் டைமில் தான் நான் ஹீரோயினாக வந்தேன். பட் ஒன் ஆஃப் த ஃபர்ஸ்ட் ஹீரோஸ் தட் யூ க்ரஷ் ஆன் அந்த ஏஜில், அந்த டீனேஜ் க்ரஷ் வந்து டெஃபினெட்லி பிரசாந்த். டெஃபினெட்லி பிரசாந்த். ஸோ பட் ஐ நெவர் இமேஜின்ட், அது என்னன்னு தெரியல, தேர் சம்திங் அபவுட் பிரசாந்த் தட் பிரசாந்த் வந்து அந்த டிஸ்டன்ஸில் தான் இருக்கணும். யூ ஜஸ்ட் டோன்ட் வாண்ட் டு, யூனோ. ஐ நெவர் இமேஜின்ட் தட் ஐ வில் ஹாவ் சச் ஒரு அழகான நட்பு இந்த ஃபியூ இயர்ஸில் வந்து எனக்கு பிரசாந்த் கிட்ட கிடைச்சது வந்து ஐ திங்க் இட் இஸ் மோஸ்ட் வேல்யூபிள். ஹீ இஸ் த மோஸ்ட் வண்டர்ஃபுல் பாய் ஹூ இஸ் டர்ன்ட் இன் டு அ மேன் டுடே. ஐ எம் ஸோ ப்ரவுட் ஆஃப் ஹிம். அண்ட் அவரோட பர்சவியரன்ஸ், ஜென்யூனிட்டி, ஆனஸ்டி, ஹார்ட் ஒர்க், டெடிகேஷன். He learned everything from his father and he owes everything to him. Effortlessly he says, பரவாயில்லம்மா, அப்பா தான் போதும் போதும், எனக்கு இப்படி ஒரு அப்பா இருந்தால் போதும். That is Prashant and that is uncle. So இந்த படத்தில் வந்து most prestigious project, stellar star cast, technicians எல்லாமே டாப் நாச். இதில் எதுவுமே ஒன்றுமே சொல்கிறதுக்கு இல்லை. இதை ப்ரமோட் பண்ணோன்னு எனக்கு அவசியமும் தெரியல. இது தானாக ப்ரமோஷன் ஆகிடும், இது தானாக ரீச் ஆகிடும். இட் இஸ் கோயிங் டு பி ஒன் ஆஃப் த பிக்கெஸ்ட் பிளாக் பஸ்டர்ஸ். ஆஸ் அ ஃபேன், ஆஸ் அ பர்சன் ஹூ சா, நான் வந்து அந்தாதூன் பார்த்தேன், அதுக்கப்புறம் அதர் லாங்குவேஜஸ்லையும் பார்த்தேன். பட் இங்கே வந்து அங்கிள் பண்ண பெரிய டிஃப்ரென்ஸ் அஃப்கோர்ஸ் இன் ஹிஸ் மேக்கிங் அண்ட் ஸ்டார் காஸ்ட் அண்ட் டெக்னீஷியன்ஸ் காம்ப்ரமைஸ் பண்ணவே இல்லை. ரவி சொல்லும் போது, இல்லை நீங்கள் சொன்னீங்க, என்ன சொன்னாங்கன்னா, எனக்கு வந்து ஆக்சுவலி ஃபஸ்ட்டு வந்து இது பிரசாந்த் படம், அங்கிள் பண்ணுறாரு, எதுவுமே தெரியாது. நான் போய் ஏதோ ஒரு படம் ரீமேக்குன்னாங்க, நான் படம் பார்க்கல. அது ஒரு காமெடிலாம் நடந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து நான் படம் புக் ஆகிட்டேன். எல்லா படமும் அக்செப்ட் பண்ணுற மாதிரி. பிரசாந்த் படம்னா கொஞ்சம் அட்லீஸ்ட் அவர் அமௌண்ட்டு கேட்டிருக்கலாம், ஆனால் நான் கேட்கல. ஆஸ் யூஷுவல் வந்து நிக்கில் ரெக்கமெண்டேஷன்ஸ்லாம் சிலது வரும், பர் டே பேமெண்ட்டு, ஓகே அப்படின்ற மாதிரி. நான் கவலையப்படாமல் கேரக்டர் நல்லா இருந்தால் போதும், கதை கூட நான் கேட்குறதில்ல. அப்போது எனக்கு அங்கிள் படம் தெரியாது. ஆனால் ட்ரஸ்ட் மீ, பிகாஸ் ஐ ஜஸ்ட் செட் எஸ் டு த ஃபில்ம், when I knew it was uncle's film and I worked in the film, அங்கே பேமெண்ட் ஆஃப்கோர்ஸ் சொன்ன மாதிரி எவ்ரிடே பேமெண்ட் கொடுத்தாங்க. அப்புறம் டப்பிங் போனேன், திரும்பி எனக்கு டபுள் பேமெண்ட் கொடுத்தாரு. ஐ டோன்ட் திங்க் எனிபடி ஹாஸ் டன் தட். தட் இஸ் சம்திங், இட் ரியலி மீன்ஸ் அ லாட். இட்ஸ் நாட் தட் அவர்கிட்ட பணம் இருக்க கொடுக்குறாரு, கிடையாது. ஹீ வேல்யூஸ் பீப்புள், ஹீ வேல்யூஸ் டேலண்ட். சம்வேர் ஹீ ஃபெல்ட். அப்புறம் in this thing I also have to say one most memorable gift is this phone which I have now almost for 2 years. நான் ஒரு டிராவலில் வந்து ஃபோன் தொலைச்சிட்டேன். பயங்கர டென்ஷன் ஆகி, ஐயோயோ ஃபோன் போயிடுச்சு, முக்கியமான ஃபோனு, நம்பர்லாம் போயிடுச்சு. கரெக்டாக அங்கிள் அப்போ எனக்கு அடிச்சார். அங்கிள் இருங்க அங்கிள், நான் பயங்கர டென்ஷனில் இருக்கேன் அங்கிள், என் ஃபோன் தொலைஞ்சிச்சு. நீ எங்கே இருக்க? அவ்வளோதான். அடுத்த நிமிஷம் ஐ காட் திஸ் 13 Pro Max.
It's not the money, it is the thought. It is the thought. Who will do that? யாரு பண்ணுவாங்க? அன்பு வச்சுட்டா, மரியாதை வச்சுட்டா. I don't think I know anybody better than Prashant and Tyagarajan uncle. So I wish the whole team all the best. Good comeback for Priya. Waiting to watch on screen and everybody. And ஒரே ஒரு விஷயம் சொல்லணும்னு நினைக்கிறேன். ஃபர்ஸ்ட் பார்த்து யங் ஹீரோ பார்த்தது பிரசாந்த். ஓகே, நான் சொல்கிறது இந்த 80s கிட்ஸ்க்கு வந்து பிரசாந்த் 80s 90s அண்ட் அஃப்கோர்ஸ் ஹி கோஸ் ஆன். பட் அதுக்கப்புறம் வந்து பிரபுதேவா கேம், காதலன். தட் வாஸ் another thing. I was crushing on Prabhudeva big time and I wanted to act with him. அவர் கூட நடிக்கணுன்றதுக்காகவே நான் சினிமா ஒத்துக்கிட்டேன், நான் பிரபுவோட நடிக்கணும் அப்படின்ட்டு. அப்படி நடந்தது தான் சந்திரலேகா. லாஸ்ட் மினிட்ல விஜய் ஆயிடுச்சு ஹீரோ. அண்ட் விஜய், தென் அஜித், அஃப்கோர்ஸ் குட் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ வி ஆல் கோ லாங் வே பேக். எனக்கு சொல்கிறதுக்கு உரிமை இருக்கிறனால சொல்கிறேன், ஜஸ்ட் பிகாஸ் நாட் ஐ வாண்ட் டு மேக் அ ஸ்டேட்மெண்ட். விஜய் கிட்ட சொன்னேன் பிரபு மேலே, அப்போது வந்து பிரபுதேவா அப்படின்னு சொல்லும்போது அவ்வளோ பெரிய ஆள் அப்படின்ற ஒரு டைம் இருந்தது. அப்போ நான் சொன்னேன், நோ விஜய், யூ ஆர் கோயிங் டு பி த நெக்ஸ்ட் சூப்பர் ஸ்டார். சத்தியமா ஐ டோல்ட் ஹிம், ஐ எம் ஷூர் ஹி ரிமெம்பர்ஸ் இட். ஹி டென்ட் பிலீவ் இன் இட். அஃப்கோர்ஸ் உள்ளே இருந்திருக்கோம், பட் ஹி டென்ட் சே, நிஜமா சொல்கிறேன், நீ சும்மா சொல்கிற எல்லாம். பட் சத்தியமா யூ நோ வேர் ஹி இஸ் டுடே. பிரபு, பிரசாந்த், ஐ திங்க் இட்ஸ் டைம் ஃபார் த ரிலே டு ஹேப்பன். லைஃப் கோஸ் அ ஃபுல் சர்க்கிள் 360. Vijay is into politics now. I want Prashant back there as the superstar. Top star Prashant. Love you. எல்லாருக்கும் வணக்கம். I'm so excited to be here. நிறைய ஃபேஸஸ் இங்கே பார்க்கும்போது தான் தெரிஞ்சது நானே தமிழில் படம் பண்ணி ரொம்ப நாள் ஆச்சுன்னு. என் ஃபர்ஸ்ட் மூவிலேருந்து பார்த்துருக்கேன் நிறைய பேர், அண்ட் லாட்ஸ் ஆஃப் நியூ ஃபேஸஸ். ஸோ ஐம் லுக்கிங் ஃபார்வர்ட் டு கெட்டிங் டு நோ எவ்ரி ஒன். அண்ட் தியாகராஜன் சார் வந்து இஸ் ஆக்சுவலி மை ஃப்ரெண்ட் இந்த ஹோல் யூனிட்டில் பார்த்தீங்கன்னா. ஆமாம், ஃப்ரெண்டு தான், எனக்கு அண்ணன்லாம் ஒன்றும் கிடையாது. அவர் என் படி. பிகாஸ் இந்த படம் ஆரம்பிக்கும் போதுலேருந்தே என்கிட்ட நிறைய பேசிகிட்டு இருந்தார் இந்த படத்தை பற்றி. அப்போது நான் காஸ்ட் ஆகலை அண்ட் நிறைய காஸ்டிங் பற்றி எனக்கு மெசேஜ் பண்ணுவார். ஸோ ஐ வாஸ் லைக் ரியலி லைக் இன்சிஸ்டன்ட் தட் we have to see Karthik sir and Simran ma'am together in this role with Prashant. It'll be very exciting because Simran ma'am and Prashant sir வந்து பண்ண படங்களே like the combination was so epic and such powerful characters. நீங்கள் வந்து அந்த ஹிந்தி பார்த்துருந்தீங்கன்னா எல்லா கேரக்டருக்கும் ஒரு முக்கியத்துவம் இருக்கும். So finally I got casted and this was such a special film, I think, because அவரோட son ஒரு ஆக்டர்னால and such a big actor, he's traveled with the journey, he knows how to treat every artist. So வந்தவங்க எல்லாருமே I think didn't come like they were coming to a movie. They felt like some sense of ownership and everyone wanted so much goodness for Prashant. I think that's just the beautiful thing, most beautiful thing. And everyone's rooting for him, the media is rooting for him. நான் போகிற இடத்துல எல்லாருமே வந்து என்னை பிரசாந்த் சார் பற்றி தான் கேட்பாங்க. ஸோ இட்ஸ் ஸோ எக்ஸைட்டிங் டு see him coming back, not just with Andagan but கோட்லேயும் இருக்காரு. I think the audience has waited really long to watch him on the big screen, so I'm really looking forward to it. நிறைய கோஸ்டார்ஸோட ஒர்க் பண்ணியிருக்கேன், பட் there's no one like you, Prashant. அவர் வந்து சினிமாவில் ஆப்வியஸ்லி சார்லாம் சொல்லியிருக்காரு, he's been training not just with music, dance and stunts எல்லாமே, but he's also obsessed with cinema. நிறைய பேர் obsessed with சினிமான்னு சொல்லுவாங்க, பட் அது படம் பார்க்குறதோடு மட்டும் நிறுத்திடுவாங்க. பட் he is obsessed with every aspect of cinema, film making. இந்த படத்தோட VHS சூப்பர்வைசர் பிரசாந்த், அது நிறைய பேருக்கு தெரியாது. So it's really exciting to work with someone that screen அவரை பார்க்கலனாலும் he is up to date with the latest technology, with innovations in cinema. So I think it's very inspiring, and having a father like Tyagarajan sir is a blessing. You feel very jealous, but then I know seri en buddy dhaan, so parvala, he's sweet. And look at the cast. I mean, inga trailer layum paathirpinga, ovvoru character is amazing. Paavo, sorry na ungala adichiten nariya, அதை நீங்கள் மறந்துட்டீங்க, ஸோ நல்லது திரும்ப ஞாபகப்படுத்துகிறேன். பட் ஆமாம், இப்போ ஞாபகப்படுத்துகிறேன். அண்ட் ரவியோட எனக்கு காம்பினேஷன்ஸ் இல்லை, அண்ட் ஆப்வியஸ்லி வித் வனிதா மேம் அண்ட் எவ்ரி ஒன் ஹியர், பட் எவ்ரி ஒன் தட் ஐ லவ். நான் வந்து நிறைய படங்களில் பார்த்துருக்கேன் இவங்கள. எனக்கே வந்து வாஸ் எக்ஸைட்டிங் டு வாட்ச் சிம்ரன் மேம், வாஸ் சூப்பர் த்ரில்லிங். ஆஸ் அன் ஆடியன்ஸ் நான் வந்து இவங்க ரெண்டு பேரையும் ரொம்ப பார்த்து என்ஜாய் பண்ணியிருக்கேன், டு ஹாவ் சீன்ஸ் வித் தெம்.
has been tremendous, and ரொம்ப சந்தோஷமா இருக்கு to be speaking in Tamil ஒரு மேடையில, and to see all of you again. நிஜமா it feels like a homecoming, so I feel like I'm, you know, like part of this family that's just been so like it's been a treasure experience for me. So I wish you the best, the whole team. Ravi sir, என்ன வந்து he's just made me, I don't know, I feel like I look like this little apple அப்படியே ஃப்ரெஷ்ஷாக வந்துட்டு போகிறேன் in one serious movie. So thank you so much. So beautifully casted. Thiagan sir, you've gone above and beyond. You have just, I don't know, you're the best father. So I wish you guys all the best with this movie. Thank you. இந்த அந்தகம் படத்தோட இந்த அந்தகன் ஆந்தம் ப்ரோமோ லான்ச் பண்ண தளபதி விஜய் அவர்களுக்கு நான் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். கேட்டதும் ஓகேன்னு சொல்லி, அண்ட் இட்ஸ் வெரி நைஸ் ஆஃப் ஹிம், ஸோ தேங்க்யூ ஸோ மச். அண்ட் இந்த பாட்டை வந்து விஷுவலைஸ் பண்ணி கன்செப்ஷனலைஸ் பண்ண பிரபுதேவ் சாருக்கும், அதை கொரியோகிராஃப் பண்ண சாண்டி மாஸ்டருக்கும், அண்ட் இந்த பாட்டை பாடின ராக் ஸ்டார் அனிருத்துக்கும், விஜய் சேதுபதி அவர்களுக்கும். இது வந்து ஒரு ஒரு ப்ரோமோ சாங்கை இவ்வளோ லார்ஜராக பண்ண முடியும், இதுக்கு மேலே பண்ண முடியுமா பார்த்தா இங்கேயே ஒரு ஸ்டார் காஸ்ட் இருக்குது, இந்த சாங்குள்ளேயே ஒரு ஸ்டார் காஸ்ட் இருக்குது. ஸோ அது அவ்வளோ நல்லா அமையணும், எல்லோருக்கும் பிடிக்கிற மாதிரி இருக்கணும்னு சொல்லிட்டு மேக்ஸிமம் எஃபர்ட் போட்டிருக்கு. அண்டு இந்த படத்துலையும் சரி, நீங்கள் எல்லோரும் ஸ்டார் காஸ்ட்டை பார்த்தீங்க, பிரியா சொன்ன மாதிரி எல்லோரும் பேசின மாதிரி ஒவ்வொரு கேரக்டருக்குமே ஆப்டான த வேர்சடைல் டாப் ஆக்டர்ஸ் வந்து இப்போது என்னோடய டேரக்டர் திரு தியாகராஜன் சார் அவர்களுக்கு வந்து கேஸ்ட் பண்ணியிருக்காரு. ஒவ்வொரு சின்ன விஷயங்களும் சரி, இட் ஹேஸ் டு பி த பெஸ்ட்னு சொல்லிட்டு இந்த படத்தில் வந்து பண்ணியிருக்காரு. கார்த்திக் சார், கேஎஸ் ரவிக்குமார் சார், அப்புறம் சிம்ரன் அவர்கள், பிரியானந்த் அவர்கள், மாதிரி எல்லா ஆக்டர்ஸும், ரவி, அதுக்கப்புறம் ஊர்வசி மேடம், சமுத்திரக்கனி சார், யோகி பாபு சார், மனோபாலா சார், அதுக்கப்புறம் போவியார், பெசநகர் ரவி, அண்ட் மோகன்வதியா சார், பாலா, இப்போ செம்மல்லர், அதுக்கப்புறம் அதாவது அவ்வளோ கேரக்டர்ஸ் இருக்காங்க. செம்மல்லர், அதுக்கப்புறம் லக்ஷ்மி பிரதீப், இது மாதிரி எல்லாருமே ஈச் இஸ் சூப்பர் ஸ்டார் இந்த ஓன் வே. எவ்ரிபடி நான் சொன்ன எல்லாருமே இஸ் சூப்பர் ஸ்டார் இந்த ஓன் வே. அவங்க எல்லாருமே இந்த படத்துக்கு வந்து அப்பா கூப்பிட்டதும் ஓகேன்னு சொல்லி வந்து இமீடியட்டாக எல்லோரும் சொன்னது உண்மை தான். ஏன்னா இப்போ ரவியாக இருக்கட்டும், மோகன்வதியா சாராக இருக்கட்டும், யாராக இருக்கட்டும், பாலாவாக இருக்கட்டும், எல்லாமே ஒவ்வொரு கால் தான். நாளைக்கு ஷூட்டிங் இங்கே வாங்கினா வந்துட்டாங்க, அவ்வளோதான். அந்த மரியாதை அன்புக்கு வந்து ஐ தேங்க் ஈச் அண்ட் எவ்ரி ஒன் ஃபார் த லவ் அண்ட் ரெஸ்பெக்ட் யூ ஹேவ் ஃபார் மீ அண்ட் மை ஃபாதர். தேங்க்யூ ஸோ மச், ஐ ரியலி அப்ரிஷியேட் இட். அண்ட் இந்த பக்கம் ஸ்டார் காஸ்ட் வந்து இவ்வளோ பெருசாக இருக்கும்போது டெக்னீஷியன்ஸ் பார்த்தீங்கன்னா வந்து ரவி சார் ஒன் ஆஃப் த மோஸ்ட் நம்பர் 1 டிஓபின்னு சொல்லலாம் இந்தியாவிலே. He has changed the Indian cinema, the way how color is brought into, DA was brought into. அவர் மும்பையில் இருக்கும்போது சரி, இந்த படம் பண்ணும்போது அவரை கூப்பிட்டோம். உடனே நெக்ஸ்ட் he just landed. He's like எல்லாருமே ஃபேமிலி அண்ட் இஸ் ஜஸ்ட் லேண்டட் அண்ட் he came and said okay நான் பண்ணுறேன் இருக்கிறேன்னு சொல்லிட்டு he started working with us. ஒவ்வொரு ஃப்ரேமே வந்து சீரியஸாக இந்த படம் இவ்வளோ விஷுவலாக ஸ்டன்னிங்காக இருக்க காரணம்னா அது அவர் தான். அண்ட் தேங்க்யூ ரவி சார் ஃபார் மேக்கிங் திஸ் வண்டர்ஃபுல் ஃபிலிம் அண்ட் விஷுவலி ஸ்டன்னிங்காக. யார் பார்த்தாலும் எவ்ரிபடி பார்த்தவங்க எல்லாருமே வந்து படம் வந்து ரொம்ப நல்லா இருக்குது, பார்க்க ரொம்ப பிரம்மாண்டமாக இருக்குது அப்படின்னு சொன்னது வந்து காரணம். அண்ட் ஒன்ஸ் அகெயின் வி ஹாவ் அ வெரி இம்பார்ட்டன்ட் கெஸ்ட், மை சேச்சி, ஊரிசி சேச்சி, வாங்க. Thank you Jechi for coming. இதுதான் ஃபேமிலின்னு சொல்கிறதுங்க. இது கூப்பிட்ட உடனே they all came and கேமராமேன்ஸ் ஓட கான்ட்ரிபியூஷன் இந்த படத்துக்கு ஒரு மிகப்பெரிய பலமாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் we have சந்தோஷ் நாராயண் மியூசிக் அண்ட் எடிட்டர் சதீஷ் சூர்யா அண்ட் ஆர்ட் டைரக்டர் செந்தில் ராகவன். அவர் பற்றி சொல்லணுன்னா இஸ் வெரி சைலண்ட் பர்சன், பட் ரொம்ப அதாவது அப்பா என்ன விஷுவல் வேணும், என்ன எப்படி வேணுமோ he was able to bring it to life. உடனே எல்லாமே சைலண்டாக நடக்கும். இந்த யூனிட் எப்படி பார்த்தீங்கன்னா எல்லாமே பிரம்மாண்டமாக இருக்கும், பட் சைலண்டாக நடந்துகிட்ருக்கும், எந்த ஒரு ஆர்ப்பாட்டம் இல்லாமல். ரொம்ப இட் இஸ் நைஸ் டு வாட்ச் த ப்ராசஸ் இட் செல்ஃப். அண்ட் இந்த படத்தோட ஒவ்வொரு டெக்னீஷியனும், அதாவது ஸ்டில் ஃபோட்டோகிராஃபர்லேருந்து கண்ணன் சார் இருக்கார், அதுக்கு இன்னும் ஸ்பாட் பாய்ஸ், எங்களுடைய லைட்மேன்,
கேமரா அசிஸ்டன்ஸ், அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ், த என்டையர் யூனிட். அதுவும் ஸ்டண்ட் வந்து ராமு, ஹீஸ் அ ஸ்டூடெண்ட் ஆஃப் மைண்ட். இருந்தாலும் வந்து இந்த படத்தில் வந்து ஸ்டண்ட் மாஸ்டராக இருக்கார். அண்ட் அவரோட இந்த ஒரு ஆக்ஷன் போர்ஷனில் பண்ணும்போது இட் வாஸ் டோட்லி லைக் லார்ஜர் தென் லைஃப் எக்ஸ்பீரியன்ஸாக நான் சொல்லுவேன். அண்ட் இந்த படத்தை வந்து இன்னும் சில சாங்ஸ் வந்து கொரியோகிராஃப் பண்ணது கலா மாஸ்டர். அண்ட் அவங்களும் வந்து ஷீஸ் லைக் ஃபேமிலி. ஸோ அந்த சாங்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா விச் இஸ் மேக்ஸிமம் ஒரு 2 days 3 daysலாம் யூஸ் அப்படி இல்லாமல் ஒரு என் காதல் ஒரு சாங் பார்த்தீங்கன்னா வி ஃபினிஷ்ட் இன் 6 or 7 hours. தட் 1 afternoon முடித்தோம். அண்ட் எவ்ரி போர்ஷன் ஆஃப் திஸ் மூவி நீங்கள் எல்லோரும் சொன்ன மாதிரி த வே அப்பா வந்து he wanted to visualize this, how we wanted to bring it to life, it's way better. படம் ரொம்ப நல்லா அமைஞ்சிருக்கு, நல்லா வந்திருக்கு. அண்ட் மக்கள் ஆடியன்ஸை பார்க்கும்போது கண்டிப்பாக என்ஜாய் பண்ணுவாங்க. அண்ட் ஐம் வெயிட்டிங் டு see the movie with the audience. அண்ட் எப்பவுமே எனக்கு கூட துணையாக இருந்து ஒரு பக்கபாலம் இருக்கிற என்னோட ப்ரெஸ் நண்பர்களும், பத்திரிகை நண்பர்களும், ஊடக நண்பர்களும், அண்ட் முக்கியமாக என் உயிரின் மேலான ரசிகர்கள் அனைவருமே நீங்கள் எப்பவுமே காமிச்ச அன்பும் ஆதரவும் எப்பவுமே எனக்கு வந்து பெரிய ஸ்ட்ராங்காக ஒரு பெரிய பில்லர்ஸ். அண்ட் ஆஸ் யூஷுவல் நிக்கில் சார் இது வந்து செம்மையாக கோஆர்டினேட் பண்ணிகிட்ருக்காரு. தேங்க்யூ நிக்கில் ஃபார் எவ்ரி திங். இல்லை சி அப்போது கேஎஸ் ரவிக்குமார் சார் சொன்னார் வி ஆல் நீட் அ டேரக்டர் எவ்ரிவேர். அண்ட் டுடேஸ் ஷோ டேரக்டர் வந்து இஸ் நிக்கில். ஸோ தேங்க்யூ நிக்கில் ஃபார் மேக்கிங் இட் அ வண்டர்ஃபுல் எக்ஸ்பீரியன்ஸ் ஃபார் ஆல் ஆஃப் அஸ். முக்கியமான விஷயம் வந்து என்னோடய ரசிகர்களை பற்றி பேசிகிட்டு இருந்தேன். அவங்களோட சப்போர்ட்டும் ஆதரவும் இட்ஸ் ஆல்வேஸ் பீன் அ வெரி பிக் ஒரு இன்ஸ்பிரேஷன் ஃபார் மீ. அண்ட் ஓகே இட்ஸ் கைண்ட் ஆஃப் ஓகே கம் லெட்ஸ் டூ நெக்ஸ்ட். அண்ட் தேங்க் ஈச் அண்ட் எவ்ரி ஒன் ஃபார் ஷோயிங் மீ த லவ். அண்ட் கூடிய சீக்கிரம் நம்ம இப்போ இந்த படத்தை தேட்டரில் பார்க்க போகிறோம். அண்ட் வி ஆல் கோன் என்ஜாய் இட். தேங்க்யூ ஸோ மச். அண்ட் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் இஸ் நிக்கிலோட டைரக்ஷனில் இட்ஸ் அ ரீமேட் ஃபிலிம், நாட் அ ரீமேக். எல்லாருக்கும் வணக்கங்க. தியாக சார் சொன்ன மாதிரி பை ரோடு வந்தேன் கொச்சின்லேருந்து. ரொம்ப ரைட்டாக இருந்துச்சு. வந்து காலையில் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டு, பிரேக்ஃபாஸ்ட்டுன்னு சொல்ல முடியாது, ஒரு 10-10:30 மணிக்கா கொஞ்சம் பழைய சாதமும் கொஞ்சம் வெங்காயம் எல்லாம் போட்டு மொத்தமாக சாப்பிட்டு கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். இவ்வளோ டயர்டாக வந்துட்டு பழைய சாதம் சாப்பிட்டா எப்படி இருக்கும். அப்படியே தூங்கிட்டே இருக்கிறது உலகத்தில் வேறு எதுவுமே வேண்டாம். என்னத்துக்கு அண்ணன் நடிச்சாவது அதெல்லாம் ஒன்றும் தேவையில்லை. அழகாக போயிட்டுருக்கு. என்னென்னமோ கனவெல்லாம் வந்துட்டுருக்கு. திடீர்னு தியாக சாருடைய அந்த வாய்ஸ், ஒரு கனகம்பீரமான வாய்ஸ் ஃபோனில் இருந்து, இல்லை ரோசி கிளம்பலையா, ஐயோ இது மறந்துட்டாரு அப்படி, ஐயோ சாரி. என் வீட்டுக்காரர் வேணா என்னை பிச்சு எடுத்துடுறாரு. நீ வரேன்னு கரெக்டாக சொல்லிவிட்டு அவர் கரெக்டாக மெசேஜ் அனுப்புகிறாரு. அதாவது ரொம்ப ஒரு மிலிட்ரி மாதிரி தியாகு சார். கரெக்டாக பங்க்சுவலாக எல்லா விஷயமும் கரெக்டாக இருக்கும். நம்ம எதை பற்றியும் கவலைப்பட வேண்டியதே இல்லை. ஐயோ நம்ம மறந்துடுவோமோ அப்படிங்கிற ஒரு பயமே தேவையில்லை. என்னை பொறுத்த வரைக்கும் 84 ஃபஸ்ட் டைம் தியாகு சார் ப்ரொடியூஸ் பண்ண படம் கொம்பேரி மூக்கன். அந்த படத்தில் நான் ஹீரோயினாக நடித்தேன். சரிதா மேம் இருந்தாங்க, சீனியர் ஆர்டிஸ்ட், அவங்களும் இருந்தாங்க. அந்த படம் தான் நான் ஃபஸ்ட்டு ஆக்ட் பண்ணேன் அவரோட. அப்போவே ராஜா யுவராஜான்னு இன்னொரு படம், 2-3 படம் தியாகு சார் கூட பேராகவும் ஆக்ட் பண்ணிகிட்ருக்கேன், ப்ரொடக்ஷன்லேயும் ஆக்ட் பண்ணிகிட்ருக்கேன். இந்த ப்ரொடக்ஷனில் நடந்த ஒரு விஷயத்தை நான் இப்போ சொல்லணும். இதை தவிர ஒரு முக்கியமான ஒரு தருணம் வேறு கிடைக்காது. பிரச்சு அப்போ அவரும் சின்னவர், நானும் சின்னவர் தான். இப்போது நான் 9th வந்துட்டேன் சினிமாவில். வந்து 1 வருஷம் ஆச்சு. தியாகு சாரும் நானும் ஆக்ட் பண்ணுற படம் இன்னொரு படம். அந்த படம் ட்ரெயினில் ஷூட்டிங். அப்போ செங்கல்பட்டு ஸ்டேஷனில் தான் ஷூட்டிங். வந்தாகணும்னு சொல்லியாச்சு. ஆனால் தியாகு சார் என்னமோ முடிஞ்ச வரைக்கும் சொல்லியிருக்கார போல இருக்குது. கிளைமேக்ஸ் நடந்துட்டுருக்குங்க, இப்போ இந்த நேரத்தில் நீங்கள் கொண்டு வந்து வைக்காதீங்க, அதுக்கப்புறம் கொடுக்குறோம், கண்டிப்பாக கொடுக்குறோம். ஒரு நாளைக்கு நாங்கள் 2 பேருமே வந்து ஒர்க் பண்ண 2 பேரும் சொல்லி பார்த்தாச்சும் உங்கள் கேட்குற மாதிரி இல்லை. ஏவிஎம்மில் இது பிரசாத் இல்லை செட்டு போட்டு, பிரசாத் சார் தியாகுஜி பிரசாத் தான், பிரசாத் ஸ்டுடியோவில் செட்டெல்லாம் போட்டு அவருக்கு நடந்துட்டுருக்கு. கிளைமேக்ஸில் வில்லனுங்கெல்லாம் என்ன கட்டி போட்டிருக்காங்க. நான் வேறு வச்சாவ் அந்த ஸ்டைல் பழைய அப்படி உட்காந்துருக்கேன். ஃபைட்டர்ஸ் எல்லாம் அந்த பக்கம் இந்த பக்கம் ஓடுற மாதிரி பண்ண மாதிரி மேலேயே டச் பண்ணாமல் அப்படி ஆக்ட் பண்ணுவாங்க. நம்ம மேலே படவே படாது அவங்க கை, எவ்வளோ சேஃபாக வச்சுக்கோங்க. அதெல்லாம் நடந்துட்டுருக்கு. பார்த்தா வெளியே வந்தால்
அந்த படத்தோட ஆளுங்க வந்து நிற்கிறாங்க. உருவசி என்ன உருவசி வரேன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி சீட் பண்ணலாமா, இதெல்லாம் ஒன்றும் நல்லா இருக்காது, நீங்கள் கேளுங்க போய் தியாக சார்ட்ட கேட்டு நீங்கள் வாங்க கிளம்பி வாங்க. ஒவ்வொரு தடவை போகும்போதும் எனக்கு ரொம்ப மன உளைச்சல். எனக்கு தியாக சார் வேறு பிஸியாக இருக்கார், ப்ரொடியூஸ் பண்ணுறது ஒரு பக்கம், ஆக்ட் பண்ணுறது ஒரு பக்கம், ஃபைட் பண்ணோம் அவர். நான் முதல்ல போய் ஜெகநாத் சார் டைரக்டர் சார்கிட்ட கேட்டேன், சார் அவங்க வந்து நிற்கிறாங்க, ஏம்மா அவனுக்கு எந்த ஊர் அப்படிம்பார் அவர். அப்போ என்கிட்ட எல்லாம் சொன்னேன், முதல்ல எல்லாம் எனக்கு பயம், அப்புறம் என்கிட்ட சொல்லி கொடுத்துட்டாங்க உங்கள் ஊர் தான் சார் சொல்லிவிடு அப்படின்னு. அதனால நான் அப்புறம் சார் உங்கள் ஊர் தான் சார் நல்லா சொன்னேன். இப்போது ப்ரொடியூசர் நிற்கிறாரு, அவர் தான் ஹீரோ, அவரை போய் கேளு அப்படின்ட்டார். நான் போய் தியாக சார் ஒரு நிமிஷம் வாங்கலை, அவங்க வந்து நிற்கிறாங்க. ஒரு 5-6 தடவை அவரை போட்டு பிச்சு பிடுங்கி எடுத்துட்டேன். சரி என்ன முடியவே முடியாதுன்னு தெரிஞ்சு போச்சு. நான் மெச்சூரிட்டி இல்லை, வயசும் இல்லை, இதுக்கு ஒன்றுமே புரியவும் புரியலை, என்ன பண்ணுறதுன்னு தெரியல. இங்கே வா உருவசி, நல்லா கேட்டுக்கோங்க. உங்கள் இப்போ அவசரப்பட்ட பிரயோஜனம் இல்லை. நான் சொன்னேன் உருவசி உங்ககிட்ட, என்னுடைய ட்ரெயின் வெஸ்ட் மாம்பலத்தில் நிற்கிது, அங்கே தான் நான் பார்க்கிங் பண்ணி வச்சுருக்கேன். அதை வந்து ஒரு நாள் இல்லை 10 நாள் கூட அவங்க ஃப்ரீயாக எடுத்துக்கிட்டோம், ஒர்க் பண்ணலான்னு சொன்னேன். இது எதுக்கு பணம் கொடுத்து செங்கல்பட்டில் கொண்டு போய், நஷ்டம் தானே உங்களுக்கு. இப்போ நான் சொன்னேன், ஆமாம் சார், ஐயோ பயங்கர நஷ்டம், அதனால் கவலைப்படாதீங்க, அவங்க போய்டுவாங்க, ஒரு பக்கம் கிளம்பிடுவாங்க, நீங்கள் இதை கவனிங்க அப்படின்னு. நான் இங்கே உள்ளே உட்காந்துட்டு ஐஸ்கிரீம் சாப்பிட்டுக்கிட்டு ஒரு பக்கம் போய்கிட்டு இருக்கு. இவங்க நின்று பார்த்துட்டு போயிட்டாங்க. சாயங்காலம் வீட்டுக்கு போனோடனே வந்துட்டாங்க அவங்க. என்ன சார் இது இந்த மாதிரி இப்போ பண்ணிகிட்ருக்கு, அவங்க வராங்கன்னு சொல்லிட்டு நாங்கள் வந்து வண்டியில் அவ்வளோ நேரம் இருந்தால் அப்புறம் வெளியவே வரவே மாட்டேன்ட்டாங்க. இப்போ நான் சார் கவலைப்படாதீங்க சார், தியாகு சார் ட்ரெயின் வெஸ்ட் மாம்பலத்தில் நிற்கிது, அந்த ட்ரெயினில் நீங்கள் வந்து 10 நாள் கூட எடுத்துக்கோங்க, அவர் சும்மா பார்க் பண்ணி விட்டுறேன்னு சொல்லிட்டாரு, நீங்கள் பணமெல்லாம் கொடுக்க வேண்டாம். என்னது தியாகு சார் ட்ரெயின் வெஸ்ட் மாம்பலத்தில் நிற்கிதா? ஏம்மா நீ என்னம்மா படித்த? நீ ஒரு 9வது படித்தேன். பரீட்சை எழுதினே இல்லையா? இல்லை சார், பரீட்சையில் தான் முந்தானி படி ஷூட்டிங் வந்துச்சு, நல்லா வேலை எழுதி தொலைச்சிட்டு இருந்திருப்பேன். சென்ட்ரல் கவர்மெண்ட் ட்ரெயினை வந்து தியாகு சாருக்கு பார்க் பண்ணுறதுக்கு வெஸ்ட் மாம்பலத்தில் விடுறாங்களா? யாருமா அவனுக்கு சொன்னது? தியாகு சார் தான் சொன்னது. அது சரி, உன்னை பற்றி நல்லா தெரிஞ்சு வச்சுக்கிட்டு தான் சொல்லியிருக்கேன். எனக்கோ அவமானம் தாங்க முடியல. மறுநாள் போய் தியாகுஜி, ஏன் தியாகுஜி அப்படி சொன்னீங்க அப்படின்னா, அவருடைய ஒரு பெர்மனன்ட் சிரிப்பு இருக்குது, ஏதோ திருடி தின்ன மாதிரியே சிரிப்பார். ஸோ அன்றிலிருந்து ஆரம்பித்த அந்த மரியாதைக்குரிய நட்பு இன்று வரையிலும் இமியலையும் அளவும் குறையவே இல்லை. இமியளவும் பிரச்சுவை நான் ஃபஸ்ட்டு நான் எந்த படத்தில் ஒர்க் பண்ணுறதுக்கு நாங்கள் ஆரம்பித்தோமோ பார்த்தோமோ, தமிழுங்கிற படத்தில் தான் நாங்கள் ஒன்றா ஒர்க் பண்ண ஆரம்பித்தோம். அன்னையிலேருந்து இன்ன வரைக்கும் பிரச்சு எனக்கு நல்ல நண்பர், சகோதரர். எந்த இடத்துலையும் எந்த அர்த்தராத்திரிலையும் கூப்பிட்டுட்டு பிரச்சு இப்படி இருக்குது, தியாகுஜி இப்படி இருக்குன்னு சொன்னாக்கா வரக்கூடிய அளவுக்கு உள்ள ஒரு மரியாதை. அதுதான் அவங்க ப்ரொடக்ஷனில் எல்லா தடவையும் மன்னவா எடுத்தாங்க, அப்பவும் என்னை கூப்பிட்டார் தியாகுஜி, அப்பவும் போய் ஒர்க் பண்ணோம். நல்ல ஒரு கேரக்டர், ரொம்ப நல்ல சந்தோஷமாக ஒர்க் பண்ணோம்.